முதல்ல நம்ம பார்க்க போறது இஸ்ரேல் விசஸ் ஈரான் அதிபயங்கரத்தை நோக்கி உலக நாடுகள். அடுத்து என்ன நடக்கும்? திக் திக் நிமிடங்கள். போன வருஷம் இதே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தொடங்குது. அன்னைக்கு தொடங்கிய அந்த போர் இன்னி வரைக்கும் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இதுல உச்சகட்டமாக பார்க்கப்படக்கூடியது அந்த போர் பல்வேறு கட்டங்களை கடந்து இன்னைக்கு 2 நாடுகளுக்கு இடையான போராக மாறி இருக்கு. முதல்ல இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் அப்படிங்கிறத அந்த போர் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் ஹமாஸுக்கு ஆதரவாக களமிறங்கி இஸ்ரேல் வெர்சஸ் லெபனானில் செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அவங்க ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்க தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேல் வெர்சஸ் ஏமன், அங்க இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எல்லாரும் இஸ்ரேலை தாக்க தொடங்கினாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் தொடங்கினாங்க. இன்னைக்கு அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற மாதிரி 2 நாடுகளுக்கு இடையேயான தாக்குதலாக போராக மாறி இருக்கு. இந்த பிரச்சனை பொறுத்தவரைக்கும் எதுக்காக இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைங்கிறது ஏற்பட்டது, அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த தாக்குதல் பத்தி நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஈரான் என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மேல ஏவி கடுமையான தாக்குதலை தொடுக்கிறாங்க. அதனால இஸ்ரேல் நாட்டில் தொடர்ச்சியாக அந்த போர் பதற்றத்துக்கான அந்த அபாய ஒளி அப்படிங்கிறது ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் எல்லாமே பீதி அடைகிறாங்க. ஒரு 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஈரான் சரமாரியாக இஸ்ரேல் மேல தாக்குறாங்க. அதனால இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு கவசம் சொல்லப்படக்கூடிய அயர்டாம் அது எந்த அளவுக்கு செயல்பட்டா முழுவதுமாக செயல்பட்டாலும் கூட அந்த ஒரு 80% மட்டும் தான் கட்டுப்பட முடிஞ்சது. மீதி எல்லா ஏவுகணைகளும் இஸ்ரேல் மேல விழுந்து தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கு. இது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா முதல்ல இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும், அப்புறம் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள், அதே போன்று ஏமனில் செயல்பட்டு வரக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் வரைக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு உலக நாடுகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இதுக்கான காரணம் என்ன? ஏன் ஈரான் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் மிக முக்கியமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டார். இப்போ ஏன் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான்ல கொல்லப்பட்டார். அப்பவே ஈரான் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லா இவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்தை வழி நடத்திய சக்தி வாய்ந்த தலைவராக இருந்த ஹசன் நசருல்லாவினுடைய இழப்பு அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இஸ்ரேல் தாக்குதல சிரியாவில் ஈரான் ராணுவ தளபதியான அப்பாஸ் உயிரிழந்த நிலையில இஸ்ரேலை பழி வாங்கும் அப்படின்னு ஈரான் அறிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஈரான் இந்த நடவடிக்கைக்கு இறங்குவதற்கு மிக முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதுதான் காரணம். இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹனியே ஹசன் நசருல்லாவினுடைய மரணத்துக்கு பழிக்கு பழியாக தான் இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு எச்சரித்தாங்க ஈரான். இந்த படுகொலை தான் ஈரான் இப்போ இந்த போர்ல இறங்க காரணமாக இருக்கு. ஏன்னா ஒரு கௌரவ பிரச்சனையாக அவங்களுக்கு மாறிச்சு. இந்த தாக்குதல் அவங்க நடத்தல அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே மக்கள் ஈரான் அரசு மீது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நாம ஆதரிக்கக்கூடிய அந்த அமைப்புகள், ஏன்னா ஈரான் தான் ஹிஸ்புல்லா அதே போன்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில முக்கிய தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க அப்படின்னும் போது ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்கல அப்படின்னு பட்சத்தில் அது உள்நாட்டுக்குள்ளேயே மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக பேச தொடங்கிடுவாங்க. அது ஒரு கௌரவ பிரச்சனையாக ஈரானுக்கு மாறிச்சு. அதனாலதான் ஈரான் இந்த போர்ல இறங்கி அதிரடியான தாக்குதலை நடத்திருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மக்கள் கொண்டாட்டங்களை இறங்கியிருக்காங்க. ஏராளமான மக்கள் ஈரான் அப்புறம் ஹிஸ்புல்லாவினுடைய கொடிகளை ஏந்தியிருந்தாங்க. லெபனான்லையும் இந்த நிகழ்வுக்காக மக்கள்லாம் கொண்டாட்டங்களை இறங்கினாங்க. இந்த வான்வெளி தாக்குதல் சம்பவத்தை அடுத்து கொல்லப்பட்ட முன்னாள் ஹிஸ்புல்லா தலைவர் நசருல்லாவினுடைய போட்டோலாம் மக்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்வை ஈரானுடைய பதிலடி தாக்குதலை மக்கள் கொண்டாடுறாங்க. சரியான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கௌரவ பிரச்சனையாக ஈரானுக்கு மாறி இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா மேப் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ஈரான் நாடு இங்க இருக்கு. இதுதான் மத்திய கிழக்கு நாடுகள். மத்திய கிழக்கு நாடுகளாக இன்னைக்கு ஒரு பதற்றமான சூழல் காணப்படுது. ஈரான்ல இருந்து இங்க இருந்து இஸ்ரேல் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது ஈரான் சரமாரியாக ஒரு 400க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுல இஸ்ரேல் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பகுதிகள் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அதற்கு இடைப்பட்ட அந்த தூரம் அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டர்.
அதற்கு இடைப்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா ஈராக், சிரியா, லெபனான், ஜோர்டான் பல நாடுகள் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அப்போ ஹமாஸ் அமைப்பு இங்க இருக்காங்க. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை தொடங்கும் போது என்ன பண்றாங்க, லெபனான்ல செயல்பட்டு வரக்கூடிய அந்த ஆயுத குழு ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கிறாங்க அப்படின்னா, ஏமன் இருக்கக்கூடிய ஆயுத குழுவும் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ ஒரு பக்கம் ஹமாஸ், இன்னொரு பக்கம் லெபனான் இருக்கக்கூடிய ஆயுத குழு, அதே போன்று இன்னொரு பக்கம் ஏமன் இருக்கக்கூடிய ஆயுத குழு அப்படின்னு தொடர்ச்சியாக 3 புறங்களும் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நெருக்கடி கொடுக்கப்படுது. அதை சமாளித்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனையானது மீண்டும் வெடிக்கிறது. இதுக்கு காரணம் இஸ்ரேல் என்ன பண்றாங்க, இந்த ஈரான் இருக்கக்கூடிய நாடுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவரை கொள்றாங்க. அதற்கு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையாக இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனை நடந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் லெபனான் இருக்கக்கூடிய ஆயுத குழு, இஸ்ரேல் மற்றும் ஏமன் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கும் பிரச்சனை நடந்தது. ஆனா இப்போ அந்த பிரச்சனை முற்றி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையான பிரச்சனையாக, ஒரு 2 நாட்டுக்கு இடையான பிரச்சனையாக மாறி இருக்கு. அப்போ ஈரான் என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு 400க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் மேல தொடுக்கிறாங்க. அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் போது இந்த எல்லையோர நாடுகள் ஜோர்டான் உள்ளிட்ட சிரியா, ஈராக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மக்கள் அந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை அழிப்பதற்காக தரை வழியாக தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இஸ்ரேல் ஈரான் மீது தரைவழி தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடுகள் நடுவில் இருக்காங்க. அதன் காரணமாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டால் தரைவழி தாக்குதலுக்கு சாத்தியமில்லை, வான்வழி தாக்குதல் மட்டும்தான் நடத்த முடியும். இப்போ இஸ்ரேல் ஈரான் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதற்றம் காரணமாக தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல வான் வழியாக செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாமே திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ஏனாக இப்போ ஈரான் தன்னுடைய வான் பரப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே போன்று பல்வேறு நாடுகள், பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளும் கூட பாகிஸ்தான் ஈரானுடைய விமானங்களை பயன்படுத்த தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. பல்வேறு நாடுகள், ஈராக், சிரியா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் தன்னுடைய வான் பரப்பை இப்போ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து மிக கவனமாக செயல்பட்டு வராங்க. இப்படியான இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில அதீத போர் பதற்றம் அப்படிங்கிறது காணப்படுது. இந்த ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் அதை இஸ்ரேல் எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியா மாறி இருக்கு. இப்போ ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அதை இஸ்ரேல் எதிர்கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் என்கிட்ட அயர்ன் டாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால இஸ்ரேலை திணறடித்ததா ஈரான் ஏவுகணைகள் அப்படிங்கிற கேள்வி எழுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த ஏவுகணை வந்தாலும் அதை வான் வழியிலேயே நாங்கள் தாக்கி அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக இஸ்ரேல் சொல்லிட்டு வராங்க. அப்படின்னும் போது இந்த ஈரான் அனுப்பி ஏவுகணைகளை இஸ்ரேல் தாக்குப்பிடித்ததா அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்போ இந்த போர் தொடர்பாக சொல்லப்படும் போது ஈரான் எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கு, நாங்கள் சில மக்களை நாங்கள் இழந்திருக்கோம், ஆனால் நாங்கள் தோற்கவில்லை, வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துமா, நடந்தால் என்ன ஆகுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமும் கேள்வியும் எழுகிறது. ஏன்னா ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலை தாக்கி இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் அப்படின்னும் போது இஸ்ரேல் மீண்டும் பதிலடி கொடுப்பார்களா அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்றாங்க. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது. அப்போ எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஈரான் மற்றும் அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்துல ஈரான் தரப்புல இந்த சண்டையில அமெரிக்கா தலையிட வேண்டாம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இந்த சண்டையில அமெரிக்காவை தலையிட வேண்டாம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய முக்கிய நட்பு நாடான அமெரிக்கா இஸ்ரேல் நோக்கி போன பல ஏவுகணைகளை தடுக்கும் கூட்டு தற்காப்பு முயற்சியில அவங்களும் கலந்திருக்காங்க, அமெரிக்காவும் இதுல கலந்திருக்காங்க. அதோட இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்குவதாக அமெரிக்கா சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டுக்கு ஆயுதங்களையும் அமெரிக்கா கொடுத்து வராங்க. ஈரான் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருந்த நிலையில ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் மீண்டும் தாக்கப்பட்டால் இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. இப்போ
இப்போ இஸ்ரேலிய விமானப்படை மத்திய கிழக்கு பிராந்தியத்துல வலுவான தாக்குதலை நடத்த தயாராக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஹமாஸோடு ஒப்பிடும்போது, ஏன்னா முதல்ல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் தொடங்கிச்சு, அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா வந்தாங்க, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்தாங்க, இப்போ ஈரான் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போ இது வரைக்கும் ஹமாஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்த இஸ்ரேல் ஈரானோடு மோதிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விதான் எழுந்திருக்கு. ஹமாஸோட கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்புல்லா 10 மடங்கு அதிக வலுவானது. 54, அதாவது லெபனானுடைய மக்கள் தொகை 54 லட்சம், 1 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஹிஸ்புல்லா மொத்த லெபனானையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். அப்படிங்கும்போது ஹிஸ்புல்லாவை நம்ம சாதாரணமாக கணிக்க முடியாது. ஏன்னா ஹிஸ்புல்லாவும் கிட்டத்தட்ட பல நவீன பீரங்கிகளையும் ஆயுதங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த லெபனானையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது இஸ்ரேலுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமாகுது. ஏன்னா ஒரு 400 ஏவுகணைகள் நாங்க அனுப்பணும் அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஆனா இஸ்ரேல் தரப்புல 100க்கும் மேற்பட்ட ஒரு 150 ஏவுகணைகள் தான் அனுப்புனாங்க. அதை வான் வழியிலே நாங்க அழிச்சிட்டோம், வான் எல்லை பாதுகாப்புல இஸ்ரேலை எந்த நாடுகளும் மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் அனுப்பி ஏவுகணைகள் பல இஸ்ரேல் நாட்டின் மீது விழுந்திருக்கு. அந்த அயர்ன் டோம் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசத்தையும் மீறி ஈரான் அனுப்பி ஏவுகணைகள்லாம் இஸ்ரேல் நாட்டின் மீது விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின் போது இஸ்ரேலை திணறடித்ததா ஈரான் ஏவுகணைகள் அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமா எழுது. இப்போ மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இது 3ஆம் உலக போராக மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த போர் பிரச்சனை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்கும் என்னன்னா ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்போ வரைக்கும் அமைதியா இருக்கு. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பண்ண மாதிரியே ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கான தரைவழி தாக்குதலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இப்போ வரைக்கும் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தல. பதில் தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக எண்ணெய் கிணறுகளை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது அது பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அது 3ஆம் உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.